ஹாய் ஹலோ சப்போர்ட்டர்ஸ். கேமிங்னாலே நம்ம ஒரு சில கேம்ஸ் தான் நினைச்சிட்டு இருக்கோம். பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், ஜிடிஏ, காட் ஆஃப் வார். அதை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ல ஏகப்பட்ட கேம்ஸ் அவைலபிளா இருக்கு. டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல. அந்த மாதிரி இந்த வீடியோல நான் சூஸ் பண்ண ஒரு ஸ்டைல் தான் 2D சைட் ஸ்காலர் கேம்ஸ். இந்த கேம்ஸ்லாம் நம்மள வேற உலகத்துக்கே கூட்டிட்டு போற மாதிரி கதையும் கேம் பிளேயும் மிரள வைக்கிற மாதிரி சூப்பரா பண்ணிருப்பானுங்க. அதுல நான் சூஸ் பண்ணி ஒரு 10 கேம்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கேம்ஸ் பிசில இருந்து அப்படியே ஆண்ட்ராய்டுக்கு கன்சோல் பண்ணிருக்காங்க. சூப்பரான கேம்ஸ். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க guys. அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கம்பா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹைப் லைக் ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல முதலாவதா பார்க்க போற கேம் ரேமன் அட்வென்ச்சர்ஸ். இந்த கேம்ல ஒரு மேஜிக்கலான ஒரு கார்டு இருக்கு. அங்க இருக்கிற மரங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஸ்கேட் எக்ஸ் புனித முட்டையை வந்து வில்லன் கேங்கும் தூக்கிட்டு போயிட்டு உலகத்துல இருக்கிற பல்வேறு பகுதிகளில் வச்சிடறாங்க. அதனால அந்த மர்ம கார்டும் அழியிற நிலைமைக்கு போகுது. நம்ம ஹீரோ ரெய்மேனோ அவரோட தோழி பார்பரா 2 பேர் சேர்ந்து அந்த முட்டைகளை மீட்டு காட்டை மறுபடி காப்பாத்தினாங்களா தான் கதையா இருக்கும். ஒரு கியூட்டான கதை. கேம் பிளே பொறுத்தவரையும் ஒரு செம்ம ஸ்பீடான 2D ஆட்டோ ரன்னர் பிளாட்ஃபார்ம் கேம். அதாவது எப்படி சொல்லணும்னா ஹீரோ தானா ஓடுவான். நம்ம கரெக்டான டைம்ல ஸ்கிரீனை மேல கீழே ஸ்வைப் பண்ணி ஹீரோ குதிக்க வைக்கிறது, எனிமீஸை வந்து அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ல கேம் போனாலும் கிராபிக்ஸ் ரொம்ப சூப்பராகவே கொடுத்திருப்பாங்க. இன்கிரெடிபிள் பால் அப்படிங்கிற சின்ன சின்ன குட்டி உயிரினங்கள்லாம் அங்க சுத்திட்டு இருக்கும். அதை வச்சு நம்ம எதிரிகள் அடிக்கிறது, அதை ஹெல்த்தா யூஸ் பண்றது, எல்லா விஷயமும் சூப்பரா இருக்கும். கேமும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்லைன்ல இந்த கேம் தரமா விளையாடலாம். பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. பாசஸ்லாம் இந்த கேம்ல வருவானுங்க. பாசஸ்க்கான பசில் முடிச்சிட்டு அந்த பாசஸ் போட்டு தள்ளுறதெல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போற கேம் கேமிங் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பீஸ் லிம்போ. இந்த கேம்ல எந்த டைலாக்கும் இருக்காது, கலரும் இருக்காது. முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட் தான் இந்த கேம் நகரும். நரகத்தோட எல்லையில லிம்போ அப்படிங்கிற ஒரு பயங்கரமான இருட்டு காடு இருக்கு. அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் வந்து கண்முழிக்கிறான். அவனோட தங்கை வந்து அந்த இடத்துல காணாம போயிடுறாங்க. அவனை தேடி அந்த காட்டுக்குள்ள அந்த சின்ன பையன் வந்து பயணத்தை தொடங்குறான். அங்க அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் தங்கையை கண்டுபிடிச்சானா, இறுதியில என்ன ஆச்சு, ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அது நம்ம ஷாக் ஆக வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேம்ல கேம் பிளே வந்து சேம் 2D சைட் ஸ்க்ராலிங்ல தான் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த கேமுக்கு ஒரு பர்டிகுலர் நேம் சொல்லுவாங்க, டை அண்ட் ரீட்ரை. ஏன்னா நம்ம ஒரு அடி எடுத்து வச்சாலும் அங்க வந்து ஏகப்பட்ட டிராப்ஸ் இருக்கும். பெரிய சிலந்திகள் நம்மள கொல்ல வரதுக்கான வித்தியாசமான மனுஷங்க ஏலியன்ஸ் அந்த கேம்ல இருக்கும். அதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டு செத்து விளையாடணும். இந்த கேம்ல ஒவ்வொரு டைமும் செத்து விளையாடுறப்ப அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நம்ம ஃபைன் பண்ணிடுவோம். அதை வச்சு நம்ம கத்துக்கிட்டு கேம் முன்னாடி போற மாதிரி இருக்கும். சூப்பரான கேமுங்க. பயமும் ஒரு வித்தியாசமான நிசப்தமும் கலந்த ஒரு மிரட்டலான அனுபவம் கொடுக்கிற கேம் தான் இந்த லிம்போ. ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான கேம் இது. யூ வில் கெட் சர்ப்ரைஸ். அடுத்து நம்ம பார்க்க போற கேம் பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா லாஸ்ட் கிரவுன். பிரின்ஸ் ஆஃப் பெர்சியானாலே நமக்கு ஞாபகம் வருது இந்த சான்ஸ் ஆஃப் டைம் தான். இந்த லாஸ்ட் கிரவுன் கேம்ல வந்து ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இதுல நம்ம பிரின்ஸா பிளே பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா சர்ஜன் அப்படிங்கிற ஒரு இம்மார்டலா சேர்ந்த ஒரு இளம் மாஸ் போர் வீரன் நம்ம பிளே பண்ணுவோம். பொர்சினோல இளவரசன் கேசன் வந்து திடீர்னு கடத்திட்டு போயிடுறாங்க. அவங்க மவுண்ட் காஃப் அப்படிங்கிற ஒரு சாபம் பெற்ற ஒரு மர்மமான கோட்டைக்கு போயிடுறாங்க. அவனை காப்பாத்த நம்ம சர்ஜன் வந்து அங்க போறாரு. அந்த இடத்துல காலமே வேற மாதிரி வேலை செய்யும். கடந்த காலமும் எதிர்காலமும் கலந்து ஒரு வித்தியாசமான டைம் லைன்ல அந்த உலகமே இருக்கும். அங்க நடக்கிற துரோகத்துல தாண்டி இளவரசனை எப்படி காப்பாத்துறாங்க கேமோட கதையா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா செம்ம மாசான 2.5D மெட்ராய்டு வேனியா அந்த வகையை சேர்ந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். கத்தி சண்டை, ஆக்ரோபேட்டிக் மூவ்ஸ், வேகமா போறது, அதுதான் அந்த ஆக்ரோபேட்டிக் மூவ்ஸ். காம்போ அட்டாக்ஸ்னு கேம் பிளே வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். குயிக் டைம் மூவ்மெண்ட் இந்த கேம்ல கொடுத்துருப்பானுங்க. இந்த கேம்ல ஆஸ் யூசுவல் பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா கேம் மாதிரி டைம் பவுஸ் கிடைக்கும். அதை வச்சு கொஞ்சம் நேரத்தை நம்ம பின்னாடி போலாம். இந்த கேம்ல சூப்பராகவே பண்ணிருப்பானுங்க. ரொம்ப பசில்ஸ் அதிகமா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜஸும் ஒவ்வொரு வியப்பா இருக்குங்க. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் எனிமீஸ், வெரைட்டிஸ் ஆஃப் பாசஸ், வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் அள்ளி தூவி வச்சிருப்பானுங்க. இது PS5ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான கேம். அப்படியே நம்ம ஆண்ட்ராய்டுக்கும் பிசிக்கும் போர்ட்டபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிராபிக்ஸ் கொஞ்சம் கூட சகராது. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. நான் விளையாண்டு சர்ப்ரைஸ் ஆன கேம் இந்த கேம். அடுத்ததா நம்ம பார்க்க போற கேம் ஒரு அழகான சினிமேட்டிக் அனுபவம் வேணும்னா இந்த கேம் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். பிளானட் ஆஃப் லானா. இந்த கேம் பத்தி நிறைய ஷார்ட்ஸும் நிறைய வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஏன் அடிக்கடி சொல்றேன்னா இந்த கேம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு எனக்கு. அதனால நீங்களும் விளையாண்டு பார்க்கணும் ஒரு காரணத்துக்காக இந்த கேம் அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கேன். ஒரு கிராமத்துல அழகா லானாவோட அக்காவும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு விசித்திரமான ஏலியன் ரோபோட்ஸா உள்ள வந்து இந்த கிராமத்தை அட்டாக் பண்ணி அங்க இருக்கிற மக்களும் லானாவோட அக்காவையும் கடத்திட்டு போயிருது. அங்க தப்பிச்சது லானா மட்டும்தான். தன்னோட அக்கா
அக்காவை மீட்கிறதுக்காக ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. வழியில மியூ அப்படிங்கிற ஒரு குட்டி கியூட்டான விசித்திரமான விலங்கு நமக்கு ஃப்ரெண்டா மாறுது. அவங்க 2 பேர் சேர்ந்து அக்காவையும் அந்த கிராமத்தையும் மக்களையும் திரும்ப கொண்டு வந்தாங்களா தான் கேமோட கதையா இருக்கும். ஒரு எமோஷனலான ஸ்டோரியில போயிட்டு இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா சைட் ஸ்க்ராலிங்ல பண்ணிருப்பாங்க. ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர் கேம். லானாவுக்கு தனியா பவர்ஸ்ல அது கிடையாது. ஆனா நம்ம கூட இருக்கிற அந்த மியூ அப்படிங்கிற ஒரு கியூட்டாண்டிக்கு வந்து பயங்கரமான பவர்ஸ் இருக்கும். சில மிஷின்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சின்ன சின்ன இடங்களையும் போக முடியும். நம்ம வந்து லானாவா அந்த மியூக்கு வந்து கமாண்ட் கொடுத்து ஒரு சில பசில்ஸ்லாம் முடிக்கிறது அவ்வளவு அழகா இருக்கும். பாசஸ்லாம் இந்த கேம்ல வருவாங்க. இந்த ரோபோட்ஸ் கண்ணில் படாம போறது, வித்தியாசமான மிருகத்துல இருந்து தப்பிச்சு போறது, அந்த மாதிரி இந்த கேம் வந்து உங்க மைண்ட போட்டு புளிஞ்சு எடுத்துரும். அந்த பசில்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமான ஒரு அட்வென்ச்சர் கேம். ட்ரை பண்ணி பாருங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் சூப்பரா இருக்குங்க. அப்படியே மைண்ட் ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். கேமும் கலர்ஃபுல்லா இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம், நீங்க அனிமேஷன் படம் பார்க்குற ரசிகரா இருந்தீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு தான். ஃபர்கட்டன் ஆனி. நம்ம மனுஷங்களாம் என்ன பண்ணுவோம்னா நிஜ உலகத்துல நம்ம இருக்கிற உலகத்துல ஏதோ ஒரு பொருளை தொலைக்கிறோம், அதை நம்ம மறந்தே போயிடுறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளோட செருப்பு, பொம்மை, பர்ஸு, ஒரு சில டைம் காசை கூட நம்ம ஒரு இடத்துல விட்டு மறந்து போயிருப்போம். அந்த பொருள் எல்லாமே போய் சேர்ற இடம் தான் ஒரு ரகசியமான உலகம், ஃபர்கட்டன் லேண்ட்ஸ். அந்த இடத்துல அந்த பொருளுக்கு எல்லாமே உயிர் வந்துடும். அவங்கள வந்து ஃபர்கட்டன் திங்ஸ் சொல்லுவாங்க. அந்த உலகத்தை நிர்வாகம் பண்ற மாஸ்டர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே திரும்ப மனுஷ உலகத்துக்கு அனுப்புற ஒரு பாலமா தான் இந்த கேம்ல நம்ம விளையாடுவோம். ஆனா அங்க வந்து ஒரு பெரிய புரட்சியே நடக்குது. சோ அதெல்லாம் தீர்த்து இதை வந்து திரும்ப அவங்களோட ஓனர்ட்டே எப்படி நம்ம அனுப்புறதா கேமோட கதையா இருக்கும். சொல்லும் போது ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்ற கதை. ஒரு வித்தியாசமான ஸ்டோரியில அனிமேஷன் ஸ்டைல்ல பண்ணிருப்பாங்க இந்த கேம். கேம் பிளே பாத்தீங்கன்னா 2D பிளாட்ஃபார்ம் தான். நம்ம கையில ஆர்கா அப்படிங்கிற ஒரு டிவைஸ் கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு அந்த பொருளோட எனர்ஜி கட்டுப்படுத்த முடியும். அதுதான் இந்த கேமோட ஸ்பெஷலிஸ்டா இருக்கும். நம்ம எடுக்கிற முடிவு தான் இந்த கேமோட எண்டிங் முடிவு பண்ணும். பேசுற டைலாக், நம்ம சூஸ் பண்ற அந்த வேர்ட்ஸ் தான் இந்த கேமோட கிளைமேக்ஸே மாத்தும். அந்த பொருள் அங்க போகுதா இல்லையாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு அருமையான கேம். 3D கேம் தான், கூகுள்ல இருக்கும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 6வதா பார்க்க போற கேம் மொபைல் பிளேயர்ஸ்க்கான ஒரு குட்டி கேம் தான், பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா எஸ்கேப் 2. இதோட கதை ரொம்ப சிம்பிள். நம்ம பழைய கிளாசிக் பிரின்ஸா நம்ம இந்த கேம்ல விளையாடுவோம். அவர் என்ன பண்ணுவாரு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு அரண்மனையிலோ ஏதோ ஒரு வம்பு பண்ணி சிறையில மாட்டிப்பாரு, இல்ல பாதாள சாக்கடையில மாட்டிக்கிறாரு. அங்க இருந்து தப்பிச்சு எதிரிகளை வீழ்த்தி இளவரசியை போய் காப்பாத்துற ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான் இந்த கேமோட ஸ்டோரி. சின்ன ஸ்டோரி, சின்ன கேம் தான். இந்த கேம் பிளே வந்து ஒரு என்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும். கேம் பிளே பார்க்க சிம்பிளா இருந்தாலும் விளையாடும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிரின்ஸ் ஓடிக்கிட்டே இருப்பான். நம்ம கேரக்டர் சோத்துல ஏறி வால் ரன் பண்ணணும், கீழே இருக்கிற முட்களை தாண்டி குதிக்கணும், குறுக்க வர எதிரியை வந்து கத்தியால வெட்டணும். அந்த மாதிரி டைமிங் பிளஸ் ரிஃப்ளெக்ஸா இந்த கேம் விளையாடணும். டைமிங் கரெக்டா இருக்கணும், ரிஃப்ளெக்ஸஸும் கரெக்டா இருக்கணும் இந்த கேம்ல. அப்பதான் இந்த கேமோட அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்மளால போக முடியும். என்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு செக் பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான கேம், ஒரு ஃப்ரீயா விளையாடலாம். ஆனா டைமிங் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் முக்கியம் பிகிலே. அடுத்த கேம் ரொம்பவே எமோஷனலான ஒரு கேம், மை டிகி டாக் 2. கிறிஸ்டோபர் கிளாரன்னு 2 புதையல் வேட்டைக்காரங்க இருக்காங்க. அவங்களோட செல்ல நாய் தான் மாட்டி. அந்த நாயை தான் நம்ம பிளே பண்ணுவோம். இவங்க 3 பேர் சேர்ந்து உலகத்துல இருக்கிற விசித்திரமான கலைப்பொருட்களை வந்து தேடி கண்டுபிடிப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம டாகோட மாஸ்டருக்கு வந்து வயசாகி உடம்பு முடியாம போகுது. அதனால அவரோட கனவை வந்து அவரால் முடிக்க முடியாம போயிருது. தன்னோட மாஸ்டரோட கனவை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு விசித்திரமான விண்வெளி புதையலை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த நாய்க்குட்டி மாட்டி வந்து தனியா கிளம்புது. இதுதான் கேமோட ஸ்டோரி. கேம் பிளே பாத்தீங்கன்னா நம்ம மாட்டியா கண்ட்ரோல் பண்ணி விளையாடுவோம். அந்த டாகா நம்ம பிளே பண்ணுவோம். பூமிக்கு அடியில சுரங்க தேடி போறது, தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்கிறது, வித்தியாசமான காடுகளை எக்ஸ்ப்ளோர் பண்றதுங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம பண்ணிட்டு இருப்போம். அங்க இருக்கிற புதையெல்லாம் தேடி அதுல இருக்கிற அந்த பசில்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சு நம்ம மாஸ்டரோட புதையலை கண்டுபிடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பானுங்க. போற வழியில பூச்சி வரும், நிலச்சரி வரும், அதெல்லாம் நம்ம சமாளிச்சு போற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கேம் பிளேல வந்துடும். முக்கியமான ஒரு விஷயமே, நம்ம தண்ணிக்குள்ள சுரந்துக்குள்ள போறப்ப ஆக்சிஜன் லெவலும் ஹெல்த் பாரும் குறைஞ்சிட்டே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து அந்த மிஷன் நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்ட்ராட்டஜியா பிளே பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேம் சூப்பரா இருங்க. அந்த கேம் பிளே கிராபிக்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும். டாக் ரொம்ப கியூட்டி பதியா இருப்பான். நம்ம 8வதா பார்க்க போற கேம் பல விருதுகளை வாங்கின பேட் லேண்ட். இது ஒரு பிரம்மாண்டமான அழகான காடு இருக்கிற ஒரு பிளேஸ் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. அங்க வித்தியாசமான மரங்களும் செடிகளும் இருக்கும். அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு மர்மமான மனித சக்தி, நம்ம ஆளுங்க தான் பெரிய மிஷின்களை வச்சு அந்த காட்டை அழிக்க பாக்குறானுங்க. அந்த காட்டுல வாழ்ற குளோனி அப்படிங்கிற ஒரு பறக்கிற குட்டி விசித்திர உயரமா நம்ம கேம் பிளே பண்ணுவோம். இந்த மிஷின்ல எங்க இருந்து வந்துச்சு, மனுஷங்க ஏன் கொண்டு வந்தானுங்க, ஏன் இதை வந்து இந்த காட்டை அழிக்கிறாங்க, அதை கண்டுபிடிச்சி அந்த மிஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒர்க்காக செய்யாம பண்றத இந்த கேம்
கேமோட வேலையா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் பேஸ்டு சைடு ஸ்க்ராலர். நம்ம வந்து ஸ்கிரீனை எப்படி டச் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மேல கீழே பறக்கும். நீங்க ஓவர் லாங் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா மேல இருக்கிற முள்ளு மேல சொருவி மறுகையாதான். அதனால நம்ம எந்த அளவுக்கு பிரஸ் பண்றோமோ அதை கரெக்டா பேஸ் பண்ணி பிரஸ் பண்ணி இந்த கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். அதனாலவே இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம போறதுல ஒரு சின்ன சின்ன உயிரினங்களா இருக்கும். அதை நீங்க பிடிச்சிங்கன்னா நம்மால் பெருசா மாறுவாரு, சின்னதா மாறுவாரு, நிறைய க்ளோன்ஸ்லாம் வரும். அதை வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட பசில்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட முள்ளு இருக்கும். அதெல்லாம் நீங்க தாண்டி போறப்ப கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு சில டைம்ல ரொம்ப எரிச்சல் ஏத்துற மாதிரி இருக்கும். திடீர்னு சூறாவளி மாதிரி வருங்க, சர்ன்னு போகும். அதெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். கிராபிக்ஸ் கலர்ஃபுல்லா இருக்குங்க இந்த கேம். இது வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கு. இப்பயே போயிட்டு நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸ்லி. 9வதா நம்ம பார்க்க போற கேம் நம்ம நரம்பெல்லாம் புடைக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் கேம் லிட்டில் நைட்மேர். ஒரு சிம்பிளான ஸ்டோரி. MAW மான் சொல்லக்கூடிய கடலுக்கு அடியில ஒரு பிரம்மாண்டமான மர்மமான கப்பல் இருக்குது. ஒரு வித்தியாசமான இடம். அங்க இருக்கிற அசுரர்களுக்கு வந்து மனித மாமிசம்னா சாப்பாடு. அங்க மாட்டிட்டு இருக்கிற 6 என்கிற 9 வயசு மஞ்சள் நிற ரெயின்போ கோட்டு போட்ட ஒரு குட்டி பெண் குழந்தை பசியோடையும் பயத்தோடையும் அங்க இருந்து தப்பிக்க போராடுறா. அவ தப்பிச்சாலா இல்ல அந்த அசுரர்களுக்கு இரையான ஆளாங்கிறதா கேமோட கதையா இருக்கும். கேம்ல வர ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு ஒரு பயங்கரமான பயத்தை கொடுக்கும். ஒரு வித்தியாசமான ஹாரர் ஃபீல் இந்த கேம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா 3D பிளாட்ஃபார்ம் சைஸ் ஸ்க்ராலர் கேம். நம்ம இருக்கிற சைஸுக்கு அங்க இருக்கிற பாஸை சேர்த்து சண்டை போடவே முடியாது. அவங்க கண்ணில் படாம சத்தம் போடாம மேஜிக் அடியில ஒளிஞ்சுக்கிட்டு பொட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படி நம்ம போறதா நம்ம வேலையா இருக்கும். அங்க இருக்கிற அட்மாஸ்பியரை பயன்படுத்தி அந்த பசில்ஸ் எல்லாம் முடிச்சு அந்த பெரிய பெரிய ஆளுங்க தப்பிச்சு அடுத்தடுத்த ரூமுக்கு போறதா கேமோட கேம் பிளேவா இருக்கும். ஹெட்போன் மாட்டிட்டு விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு பயத்துல தூக்கமே வராது. அவ்வளவு சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஒண்ணுமே இருக்காதுங்க, சும்மா நார்மலா ஏதோ கீழே கிடக்கிற மாதிரி இருக்கும். அதை போய் நீங்க தொட்டீங்கன்னா ஏதோ பாம்பு வந்து கொத்தி நம்ம செத்து போயிடும். அந்த மாதிரி இந்த கேம் ஒரு மாதிரி பண்ணிருங்க, இரிட்டேட் பண்ணிரும். சீரியஸா கடுப்பாயிட்டு பாதியில கட் பண்ணிட்டு வெளில வந்துரும். இந்த கேம்ல விளையாடுறப்ப ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். கடைசியா ஒட்டுமொத்த உலகமே இந்த கேம் எப்படா ரிலீஸ் ஆகும் அது மொபைல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அல்டிமேட்டான மாஸ்டர் பீஸ் கேம் தான் கடைசியா வச்சிருக்கேன். ஹாலோ நைட் சில்க் சாங். இந்த கேமோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹார்னட்ங்கிற இளவரசி அவங்களோட கேங்க வந்து பேர்லூம் அப்படிங்கிற ஒரு மர்மமான பூச்சிகளின் ராஜ்யத்துக்கு வந்து கடத்திட்டு வராங்க. பட்டு நூல்களாலும் சில்க் இசையாலையும் சாங் சாபம் பெற்ற அந்த ராஜ்யத்தோட அடிமட்டத்துல இருந்து நம்ம மேல சிட்டடல் அப்படிங்கிற பிரம்மாண்டமான கோட்டைக்கு அவ போகணும். அந்த இளவரசி போகணும். அவளை ஏன் கடத்தினாங்க, அந்த உலகத்தோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதா இந்த கேமோட மெயின் ஸ்டோரியா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் 2D ஆக்ஷன் மெட்ராய்ட்வேனியா கேம் தான் இந்த கேம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த கேம்ல ரொம்ப வேகமாவும் இருக்கும். ஏகப்பட்ட பவர்ஸ் கொடுத்திருப்பானுங்க. நம்ம கையில நீடில் இருக்கும். அதை வச்சு பட்டு நூல்களை வச்சு போடுற காம்போஸ் அட்டாக்ஸ்லாம் அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பானுங்க. நம்ம எதிரிகளை வெட்டும் போது சில்க் எனர்ஜி ஏறும். அதை வச்சு தன்னைத்தானே நம்ம ஹீல் பண்ணிக்கலாம். 150க்கும் மேற்பட்ட எதிரிகள், பிரம்மாண்டமான பாசஸ், ஸ்டைல்ஸ்னு வேகமா போற கேம் பிளே, பசில் சிஸ்டம்னு இந்த கேம் செம்ம சூப்பரா இருக்குங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கேம் ட்ரை பண்ணேன். பெஸ்ட்டுங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம். அதான் கடைசியா வச்சிருக்கேன். அதனால தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் வீடியோ கடைசி வரையும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு. சூப்பரான கேம், மிஸ் பண்ணிடாதீங்க. இது கூகுள் அவைலபிளா இருக்கு, ஃப்ரீயாவே இருக்கு இந்த கேம். அவ்வளவுதான் கேமர்ஸ். கதையிலயும் சரி கேம் பிளேலயும் சரி நம்மள வேற லெவலுக்கு கொண்டு போற ஒரு 10 கேம்ஸை முழுசா பார்த்துட்டோம். இந்த 10 கேம்ஸ்ல நான் சொன்ன ஸ்டோரியும் கேம் பிளேவும் எந்த கேம் உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, எதை நீங்க விளையாடிருக்கீங்க இல்ல ஏற்கனவே விளையாடிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம 10K தான் கோல். 10K நோக்கி போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறது. பை பை கைஸ்.